இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா சோசியல் சம்மந்தமான விஷயத்தான் பேச போகிறேன். சோசியலை பற்றி பேசினா யாருங்க பார்க்குறீங்க? ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்க. யாராவது ஆபாசமாக பேசினா அரை குறையாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடினா நீங்கள் பார்க்கிங்க. தயவுசெய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, முந்தானாத்து ஒரு ஊரில் குக்கர் வெடித்து ஒரு இளம்பெண் வந்து 9 தவறிட்டாங்களாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா குக்கருங்கிறது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த குக்கரில் இருக்கிற ரப்பரை வந்து உள்ளே இருக்க ரப்பர் இருக்குல்ல, கருப்பு ரப்பரை அதை மாற்றணும். ஏன்னா அது வீக் ஆகிட்டு அப்படின்னா ஏர் ப்ரெஷர் ரொம்ப ஓவராக லீக் ஆகி குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு இருக்குல்ல, சிலிண்டர் கேஸ் அடுப்பு, அந்த கேஸ் அடுப்பு ஓஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஓஸை வந்து மாற்றிடுங்க. நம்ம ஆள்லாம் வந்து 10 வருஷம் வரைக்கும் இது கிளிய வரைக்கும் இந்த ஓஸை வச்சு யூஸ் பண்ணுறான். பின்ன அது என்னது, அது லீக்காகி வெடித்து நிறைய ரொம்ப போயிடுறாங்க. அதனால் அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மெயின் ரோடு சிட்டி பக்கத்தில் இருக்கவங்க தயவு செய்து வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்க பார்க்காம வண்டியில் போகும், வைக்க லாரி கார்லாம் வருது, நிறைய விபத்துகள் நடக்குது. குழந்தைங்கள பறி கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவில் எத்தனையோ தவறுகள் நடக்குது. குழந்தைங்கக்கிட்ட செல்லை பார்த்து கொடுங்க. குழந்தைங்கிட்ட செல்லை கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க செல்லில் அப்படின்னு கொஞ்சம் அப்பப்போ போய் நோட் பண்ணுங்கள். செல்லை கொடுத்துட்டு போய் நீங்கள் நாடகம் பார்க்காதீங்க தயவு செய்து. ரைட் நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.